எங்கள் தந்தையார் இந்த நிலங்களை வந்து அந்த அந்த இந்த பாடசாலைக்கு மாத்திரமல்ல எங்கள் கருகமனைகளுடைய சனசமூக நிலையத்திற்கு ஒரு Not your baby girl. I'm going my own world. Tell me what to do. Show some respect just like you should. I do it on my own. They tie me down just like a tie. Start a fake shit, get right. So you know I'm more than flesh and bone. Stop, you still get in my way. Hand out, still in my business, I stay. Let your plan be, I can put it in rage. My head pushing on, do what that shit say. Ain't got no time for the drive. Like Rihanna, feel my gonna tell me what's right. You're a fine girl, don't change anything for him. Deserve the roses in a dime. My wrist, I'm bagged. I trip it down and that trip then crazy. Thought I'd have been as up, way upgraded. Put it in a fence, covered and ready. Back to the on myself, fresh and one day. Baby, 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 na 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 na. I'm not your baby, 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 na 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 na. Now you can play with, play with, play with, play with, na 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 na. I'm not your baby, 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 na 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 na. I love the time.
பரிசு விழாவும் இன்னமும் பெருமகன் சிறை ஸ்தாபிதமும் நூற்றாண்டு விழா மழை வெளியீடு மகளிர் சங்கத்தை வெளியீடு 2025. இப்பொழுது விருந்தினர்கள் மண்டல வாக்கு தேசிய கொடியினை ஏற்றி வைத்த பிரதம விருந்தினர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தேசிய கீதம் இசைத்தல் இடம்பெறும். பாடசாலை மாணவர்கள் நூற்றாண்டு விழா மலர் வெளியீட்டுடன்
தேசிய கொடியினை ஏற்றி வைத்த பிரதம விருந்தினர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தேசிய கீதம் இசைத்தல் இடம்பெறும். பாடசாலை மாணவர்கள் வித்யாலயம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து பாடசாலை கீதம் கொடி கீதம் இசைக்கப்படும். நகுலேஸ்வர அன்னையின் கொடி பறக்குதிங்கே பாரேரே. நிறுவனர் சிலைக்கான மாலை அணிவித்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அதற்கான மாலையினை இன்றைய விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் மாலை அணிவித்து அடுத்த சுவரனை நிறுவனர் உறவினர் திரு ஜெயதாசன் அவர்களை அடுத்த சுவர் தொடர்ந்து இன்றைய விழாவின் முக்கிய நிகழ்வான நிலமீண்ட பெருமானுடைய இன்றைய விழாவினுடைய பிரதம விருந்தினர் நமது வடக்கு மாகாண ஆளுநர் உயர் திரு நாகலிங்கம் வேதநாயகம் சார் அவர்களை திறனிக்க செய்வதற்குமாறு அன்போடு கேட்டிருக்கிறேன். தொடர்ந்து நினைவு தொடர்ந்து நிலமீண்ட பெருமானுக்கான சில மாலையினை இன்றைய விழாவினுடைய பிரதம விருந்தினர் நிலமீண்ட பெருமகன் சுப்பிரமணியம் கனகசபை அவர்களுடைய திருவுருவச் சிலையினை திறனிக்க செய்து அதற்கான மாலையினை அணிவித்து அந்த நிகழ்வினை கௌரவப்படுத்திய இன்றைய விழாவினுடைய பிரதம விருந்தினரும் வடக்கு மாகாண ஆளுநரும் ஆகிய உயர் திரு நாகலிங்கம் வேதநாயகர் அவர் தொடர்ந்து அடுத்த சுடருக்கு ஒளியூட்டுவதற்காக நிலமீண்ட பெருமகன் சுப்பிரமணியம் கனகசபையினுடைய மருமகள்
திருமதி மகேந்திரன் சித்ரா அவர்களை அடுத்த சுடருக்கு ஒளியூட்டுமாறு அன்போடு கேட்டிருக்கிறேன். தொடர்ந்து இன்றைய விழாவினுடைய முக்கிய விழாவான இளமைந்த பெருமானுடைய திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவிக்க விரும்புகின்ற விருந்தினர்களை மலர் மாலை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டிருக்கின்றேன். மாலை அணிவிக்கின்ற நிகழ்வினை தொடர்ந்து சிலைக்குமான மலரஞ்சலி நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. இந்த விருந்தினர் விழாவினை மலரஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்கிறேன். பெருமானுடைய சிவாச்சாரியாராக இருந்து சிவனடி சேர்ந்த நமது ஈழத்தின் மூத்த சிவாச்சாரியர் ராஜராய ஸ்ரீ நவலேஸ்வர குருக்கள் அவர்களுக்கான மாலையினை அவருடைய புதல்வன் ஸ்ரீ ரங்கநாத குருக்கள் அவர்களை மலர் மாலை அணிவித்து சுடையேற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டு தொடர்ந்து நிறுவனர் திரைப்படத்துக்கான மாலையினை நமது முன்ன நாள் ஓய்வு நிலைய அதிபர் திரு சுமாரணன் சார் அவர்களை மலர் மாலை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டு தொடர்ந்து அவருக்கான நினைவு சுடரினை உமது பாடசாலையினுடைய முன்ன நாள் ஓய்வு நிலை உபாதிபர் திருவுருவப்படத்துக்கான மாலையினை அவருடைய புதல்வர் திரு கனகசபை மகேந்திரன் அவர்களை மலர் மாலை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டிருக்கின்றேன். அன்போடு கேட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு பாடசாலையுடைய முன்னாள் சங்கீத பாடாசிரியர் திருமதி பைரவி கணேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இவ்வளவு நேரம் இன்றைய ஆரம்பமான நிகழ்வினை சிறப்பாக ஒழுங்கமைப்பதற்கு ஒத்தாசை வழங்கி அந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விருந்தினர் அவர்களுக்கு உங்களுடைய இயற்கைகளுடைய அமர்வுமாறு கொடுத்து மாறு அன்போடு கேட்டு
வைத்தியத்துறை கடந்து அரசியலிலும் மக்கள் சேவையாற்ற தடம் பதித்த இவ்விழாவின் சிறப்பு விருந்தினரான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய கலாநிதி சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இவ்விழாவில் நமக்கு இடவசதிகள் போதாத பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. எனது கௌரவ ஆளுநர் உயர் திரு நாகலிங்கம் வேதநாயகன் சார் அவர்களுடைய கவனத்திற்கு நான் இதை கொண்டு வருகின்றேன். அடுத்து சிறப்பு விருந்தினர் கலந்து சிறப்பித்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய கலாநிதி ஸ்ரீபானந்த சார் அவர்களுடைய கவனத்துக்கும் இந்த விஷயத்தை கொண்டு வருகின்றேன். சட்டத்துக்கான அடிக்கல் நாட்டுவதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் தொடங்கப்பட்டிருந்தாலும் எமது பௌதிக வள தேவைகள் ஓரளவு தான் பூர்த்தியாகின்றன. தரம் 11-10 மாணவர்கள் மூடிய வகுப்பறைகள் எதுவுமற்ற நிலையில் தற்காலிக கொட்டைகளிலும் நூலகம் விஞ்ஞான ஆய்வுக்கூட ஆகியவற்றிலே வகுப்பறைகள் நடைபெறுகின்றன. அத்துடன் கவிஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப பிரிவு பாடங்களுக்கு வகுப்பறைகள் இல்லாத நிலையிலும் மத நிகழ்வுகளிலே அந்த வகுப்பறைகள் நடைபெறுகின்றன. இதனால் ஆசிரியர்களும் மாணவர்களும் உடனேற்பட்டு உள்ளாகி இருக்கின்றனர். அதைவிட ஒரு விசேட கல்வி அளவுக்கான அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட விசேட கட்டிடங்கள் இல்லாத சாதாரண வகுப்பறைகளிலே அவர்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே நமது இருக்கும் கந்தியா கலைஞரானது மண்டபமும் தொடர்ந்து ஏனைய விருந்தினர்களுக்கான பிரதிகள் அவையிலே வழங்கப்படும் என்பதனை எங்களுக்கு அறிவித்தது. இந்த நூலினை சிறப்புற ஒழுங்கமைத்து அதனை இதழாசிரியராக இருந்து அரும்பணியாற்றி இந்த வெளியிட்டு வைத்த நமது பாடசாலை முன்னாள் அதிபரும் தற்போது அருணோதய கல்லூரியுடைய அதிபருமாகிய தர்மோதரன் தயானந்த சாருக்கும் அதன் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய கலாநிதி சண்முக ராஜா அவர்கள் இந்த விழாவின் கௌரவ விருந்தினராக வருகின்ற வலய கல்வி பணிப்பாளர் லலிகாமம் திருமதி ஜமுனா ஆகியன் அவர்கள் மற்றும் இந்த விழாவுக்கு ஆசியுரை வழங்க வந்திருக்கின்ற அதற்குமார் அவர்கள் இந்த விழாவின் வெளியுரையை நிகழ்த்த வந்திருக்கின்ற முன்னாள் அதிபரும் தற்போதைய அருணோதயா கல்லூரி அதிபருமான திரு தயானந்தன் அதிபர்களே மற்றும் இந்த விழா நாயகர்களின் சிற்ப கலையை உருவாக்கிய சிற்ப கலைஞர் திரு மனோகர் தலைவர் சிற்பத்துறை இங்கே வருகிறாந்திருக்கின்ற அதிபர் அவர்களே, ஆசிரியர்களே, முந்தைய நாள் ஆசிரியர்களே, ஓய்வு பெற்ற ஆசிரியர்களே, அதிபர்களே மற்றும் நண்பர்களே, மேலும் உறவினர்களே, செவி கனகசபை வசந்தராணி அவர்களையும் வழங்குமாறு அன்போடு கேட்டிருக்கிறேன். உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள், நலவிரும்பிகள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னிட வணக்கம். இப்பாடசாலையானது கல்வியிலேயே படிப்படியாக முன்னேறி 80% சித்திரத்தை பெற்ற பாடசாலையாக விளங்குகிறது. இந்த வகையில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அதே சமயம் ஒரு பாடசாலையானது பிள்ளைகளே பாடசாலையாக விளங்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையில் இப்பாடசாலையானது அனைத்து மாணவர்களும் விரும்பி
பார்க்கும்போது இங்கே எழுந்தருளிருக்கும் ஆனந்த நடராஜர் பெருமானின் பாதாரங்களை வேண்டிக் கொண்டும் இந்த கீரிமலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நவலாம்பிகா சமேத நவலேஸ்வர பெருமானின் பாதார விண்ணங்களை வணங்கிக் கொண்டும் இங்கே ஆசிரியரை வழங்கி சென்ற சிவாச்சாரியார்களின் ஆசிரியோடும் இந்த மாணவர்களே, சபையோர்களே, இக்கிராம நலந்திருப்பிகளே அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கீரிமலையிலே இருக்கின்ற இந்த நவலேஸ்வர பாடசாலைக்கு வந்ததிலே எனக்கு இன்று மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் நான் வயல் கிராமத்தை சேர்ந்தவன் பன்னாலை. நாங்கள் கீரிமலைக்கு கால்நடையாக வரும் பொழுது கோயில் கிட்டிவிட்டதா என்று அறியப்பட இந்த நவலேஸ்வர பள்ளிக்கூடம் வந்துவிட்டதை நீ அங்கேதான் கோயில் என்று சொல்லி அந்த கோயிலுக்கு போவோம். அந்த வகையிலே இந்த கீரிமலைக்கும் கருவம்பானைக்கும் ஒரு அடையாளமாக விளங்கியது இந்த நவலேஸ்வர கல்லூரி. எங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் ஒரு இலங்கையிலே ஒரு முக்கியமான நகரம். அந்த நகரத்திலே மிக முக்கியமான இடம் என்றால் வலிகாமம் வடக்கு பகுதியை நாங்கள் சொல்லலாம். அதிலும் இந்த காங்கேசந்துறை கீரிமலை பகுதி மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததும் சரித்திர பிரசித்தி பெற்றது. அந்த வகையிலே இந்த பகுதியிலேதான் பாடசாலைகள் இமாமகீஸ்வர குருக்கள், பிரதமகுரு திருமலை முத்தராஜன் தேவஸ்தான அவர்களுக்கும் பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு
நாட்டிய திருமொழி காரணமாயிரம் நாடகத்தினை பிரதம நெறியாளர்களாக இருந்து நெறிப்படுத்திய திருமதி ஜெசிகா ஜெயசன் அவர்களுக்கு உதவி ஆசிரியர்கள் திருமதி பி ஜெயபாலசிங்க நகராசிரியர், திருமதி மா விஜயகுமார் இசையாசிரியர், திருமதி ராசினி இசையாசிரியர், திருமதி ஜெய தர்மபாலன் ஆசிரியர், நான் ஜோகேஸ்வரன் அனுராதா லண்டன்ல இருந்து வந்திருக்கிறேன். அதுக்கான காரணம் எனது தந்தையாருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றோம். இன்று நகுலேஸ்வர மகா வித்தியாலயத்திலே பரிசளிப்பு விழாவும் ஸ்டாப் நிறுவன நாளும் நடந்து கொண்டிருக்கின்றபடியாலே எமது தந்தையார் நகுலேஸ்வர மகா வித்தியாலயத்துக்கு காணி வழங்கி இந்த நகுலேஸ்வர மகா வித்தியாலயத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார். அவரது ஒன்றுவிட்ட சகோதரராகிய கந்தையா மாஸ்டர் அவரும் இணைந்து பாடசாலையை ஆரம்பித்து வைத்து இன்று பல மாணவர்கள் பயன்பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள். இன்று 100ஆண்டு விழாவை முன்னிட்டு எனது தந்தையாரின் சிலை உருவ திருவம் இன்று சிறை நீட்டப்பட்டிருக்கின்றது. அத்தோடு மலர் எனக்கு தந்தையாருடைய மலர் ஒன்று 100ஆண்டுக்காக வெளியிட்டிருக்கின்றோம். எனது தந்தையார் பல சேவைகளை செய்திருக்கின்றார். நவுலிசராவுக்கு காணி கொடுத்து ஆரம்பித்து அது மட்டுமல்லாது எமது ஊருக்கான சனசமூக நிலையத்துக்கான கட்டிடத்தை காணியை வழங்கி இன்று தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படி பல கிராம சேவகராக இருந்து பல சேவைகளை செய்து கொண்டிருந்தார். இன்று எங்களை சந்திக்கின்ற பல ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் பலரை நீண்ட காலத்துக்கு சந்திக்கின்ற போது எம்மை அடையாளப்படுத்துகின்றார்கள். எப்படியாயிருந்தால் கனகசவிதாமணியாருடைய பிள்ளைகள் என்றுதான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எமது தந்தை இன்று உயிரோடு இல்லாவிட்டாலும் 100 ஆண்டுகள் சென்றாலும் அவரது பெயர் மங்கலாகாமல் பெருமையோடையே போய்கொண்டிருக்கின்றது. அதற்கு நாங்கள் அதிசயப்படுகின்றோம். எனது தந்தையார் செய்த சேவைகளால் எங்களால் இப்படி செய்ய முடியுமா என்றா? இல்லை. நாங்கள் வெளிநாட்டில் வாழ்ந்தால் கூட எமக்கு அதற்கான வசதிகள் எங்களுக்கு கிடைக்கிறதா என்பது இல்லை. எனது தந்தையார் எப்படியான சேவைகளை செய்தார் என்றது அதிசயமாகவே இருக்கின்றது. அவர் எல்லோருக்குமே அப்பாவை தெரியும். அவர் நல்ல சேவைகளை செய்து கொண்டிருந்தார். அவரது பிள்ளைகளாக நாங்கள் பிறந்தது பெருமை அடைகின்றோம். இப்படி சந்தோஷமாக இருக்கின்றது. இன்று நல்ல வடிவாக 100ஆண்டு விழா நடைபெற்றிருக்கின்றது. பலரை சந்தித்தோம். எல்லோரும் அவரை சிறப்பிட்டு நடத்தியிருக்கிறார். இன்று இந்த வீடியோவை யூடியூப் தளத்தையும் வழங்கியிருக்கின்ற உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கும் நிறைய மகிழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். இவ்வளவு மக்கள் வெள்ளமாக இருக்கிறது. பல உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள். அந்த நேரத்தை ஒட்டி இந்த நிகழ்வை நீங்கள் இவ்வளவு பிரம்மாண்டமாக ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன? முக்கியமான காரணம் இந்த ஆண்டு எனது தந்தை கனகசபை சுப்பிரமணியம் அவர்களது 100ஆண்டு. அவர் இந்த சமூகத்துக்கு நிறைய சேவைகளை செய்துள்ளார். முக்கியமாக இந்த நகுலேஸ்வர மகாவித்தியாலயத்துக்கு மிக பெரிய அளவு நிலத்தை கொடுத்து அவரும் அவரது தமையனார் எங்களது பெரியப்பா வைத்திலிங்கம் கந்தையாவுடன் சேர்ந்து இந்த பாடசாலையை ஆரம்பித்து வைத்தார். இந்த பாடசாலையை ஆரம்பித்து வைத்து இன்று 55ஆம் ஆண்டு தொடங்கியது. இன்று 70 வருடங்களை பூர்த்தி செய்துள்ளது. இடையே இங்கு பாதுகாப்பு வலயமாக இந்த பாடசாலை வலயங்கள் அரச பயங்கரவாதத்தால் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்துவதால் இடையே இந்த பாடசாலை பல இடங்களுக்கு சென்று வர வேண்டிய நிலையும், இந்த பாடசாலை முற்றாக தூர்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த பாடசாலை 2012 இங்கு உருவாக்கப்பட்டு இன்று 14 வருடங்களுக்குள் மீண்டும் முளிரத் தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 300 மாணவர்களுடன் சிறப்பாக இந்த பாடசாலையை கொண்டிருக்கின்றது. தற்பொழுது நாங்களும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை மாதிரியான ஒரு நல்ல உள்ளங்கள் தமிழர் தாயகத்திலே உங்களுக்கு தெரியும், யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் நிறையவே இருக்கின்றன. அதே மாதிரி யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இன்றும் சீருடைக்கு வழி இல்லாமல் அல்லது போடுகிற சப்பாத்துக்கு வழி இல்லாமல் எங்களுடைய மாணவர்கள், அதாவது யுத்தத்தின் வடுக்கள் முதல் அப்படியான காலகட்டங்களில் இருந்து வருகிறேன். இப்படியான ஒரு வள்ளல்கள் இந்த இடங்களில் இருக்கிறது என்பதை நாங்கள் அவர்களை தெய்வமாக படைக்கிறோம். அத்தோடு நீங்கள் தொடர்ச்சியாக கூறுங்கள், இதை விட நீங்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறீங்க? உண்மையிலே நாங்கள் செய்ததை விட எங்கள் தந்தையார் இந்த நிலங்களை இந்த பாடசாலைக்கு மாத்திரமல்ல, எங்கள் கருகமனையிலுடைய சனசமூக நிலையத்திற்கு ஒரு நிலத்தையும்
பல கோவில்களுக்கு கீரிமலையுடைய முத்துமாரியம்மன் கோவிலில் உள்ள 2 கோயில்களுக்கும் பல நிலங்களை வந்து வழங்கி இருக்கின்ற அதையிட்டு நாங்கள் மக்களாகிய நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அதற்காகத்தான் நாங்கள் விழா எடுத்துக்கிறோம். விழா எடுத்தது மாத்திரமல்ல, இன்று இங்கு கல்வி சில மாணவர்களுக்கு தொடர்ந்த நாங்கள் ஊக்குவிப்பு பணத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அது என்னென்று சொன்னால், இந்த பாடசாலை அமைந்திருக்கின்ற இடம் கருகம்பனை கீரிமலை ஏரியாக இருந்தாலும் மாவை கலட்டி கூவில் கீரிமலை போற பிரதேசங்கள் நிறைய வறுமக்கோட்டுக்கு கீழ் உள்ள பிள்ளைகள் வாழுகிறார்கள். அவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்து இந்த பாடசாலை இந்த சமூகத்தையும் நன்றாக ஊக்குவிக்க வேணும். தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக ஐயா செய்துவிட்ட சேவையை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்காக விரும்புகிறோம். இந்த நேரத்திலே எங்களுடைய நேயர்கள் அனைவரும் இதை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். அவருடைய தந்தை ஒரு வள்ளல். அந்த வகையிலே தந்தையின் அந்த தான் இவருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பிள்ளைகளும் அதை விட நான் நினைக்கின்றேன், தந்தை கொடுத்ததை விட பிள்ளைகள் இன்னும் நிறையவாகவே கொடுத்து வருகிறார்கள், இன்னும் நிறைய கொடுக்கவும் இருக்கிறார்கள் என்று அறிகிறோம். நாங்கள் ஒரு சின்ன ஒரு ரெக்கோஸை இந்த இடத்துல வைக்க போறோம். எப்படி என்று சொன்னால், உங்களுடைய கிராமத்தை மற்றோடு நிப்பாட்டாமல் நிறுத்தாமல் நீங்கள் எங்களுடைய யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட வறுமக்கோட்டுக்கு உட்பட்ட மாணவர்களையும் இனங்கண்டு அவர்களுக்கான சில உதவிகளையும் வழங்க வேண்டும் என்ற நேரம் இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த இடத்துல நன்றியுடன் முக்கியமாக நன்றி பணிவாக. அதாவது இன்று நாங்கள் நிச்சயமாக அதை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறோம். அதை வந்து மறைமுகமாக நாங்கள் சொல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கும் தெரியும், நாங்கள் சமூக ரீதியாக இன்று இந்த தமிழீழம் முழுவதுக்குமே நாங்கள் சில விதங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சில ஸ்தாபனங்களுடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அதை விட்டு நீங்கள் இன்று சந்தித்தது மிக சந்தோஷம். நன்றி. என்னதுக்கு சரி போட்டுட்டு பாக்கணும். இப்ப காட்டுங்க ஐயா, இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஓகே, குட் ஜாப். தேங்க்யூ.